தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் பதிவான வாக்குகள் மே 4ஆம் தேதி காலை 8 மணிக்கு எண்ணப்படும். காலை 8 மணிக்கு தபால் வாக்குகளும் 8:30 மணியளவில் மின்னணு இயந்திரத்தில் பதிவான வாக்குகளும் எண்ணப்படும் என தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. தமிழகத்தில் 62 மையங்களில் வாக்கு எண்ணிக்கை நடைபெறவுள்ள நிலையில் மேற்பார்வையிட உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர் அளவில் அதிகாரிகள் நியமிக்கப்படுவார்கள். 500 தபால் வாக்குகளும் ஒரு மேசை என்ற விகிதத்தில் தபால் வாக்குகள் எண்ணப்படும் என்றும் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் அறிவிப்பு. தமிழகத்தில் தபால் வாக்குகள் 80% பதிவு. சட்டமன்ற தேர்தலில் தபால் வாக்களிக்க விண்ணப்பித்த 3.60 லட்சம் பேரில் 2.88 லட்சம் பேர் வாக்களித்துள்ளதாகவும் தேர்தல் ஆணையம் தகவல். மதுரை மாவட்டம் சமயநல்லூரில் மின்சார உபகரணம் பழுது பார்க்க சென்ற இடத்தில் வீட்டில் தனியாக இருந்த பெண்ணிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட காமுகன் மீது வழக்கு பதிவு. பாலியல் குற்றங்கள் சர்வசாதாரணமாகிவிட்ட அவல நிலையில் காமுகனை பிடிக்க முடியாமல் திணறும் காவல்துறை. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் வடமாநில பெண் தொழிலாளிக்கு பால் வியாபாரி பாலியல் வன்கொடுமை. பெண்கள் பாதுகாப்பில் திமுக அரசின் அலட்சியம் தொடரும் நிலையில் ஆட்சி மாறினால் மட்டுமே பாதுகாப்பு கிடைக்கும் என பெண்கள் எதிர்பார்ப்பு. தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே 11 வயது சிறுமியிடம் தகாத முறையில் நடந்து கொண்டு 60 வயது முதியவர் போக்சோ வழக்கில் சிக்கினார். சிறுமிகள் மற்றும் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களுக்கு எப்போது தீர்வு கிடைக்கும் என மக்கள் ஆதங்கம். திருவாரூர் மாவட்டம் குடவாசல் அருகே +1 மாணவி பள்ளிக்கு செல்லும் போதும் கடைவீதிக்கு செல்லும் போதும் இளைஞர்கள் பின்தொடர்ந்து பாலியல் தொல்லை கொடுத்த சம்பவத்தால் அப்பகுதி மக்கள் பெரும் அதிர்ச்சி. இதுதான் ஸ்டாலின் ஆட்சியின் 5 ஆண்டு சாதனை என பொதுமக்கள் சாடல். சென்னை எம்ஜிஆர் நகரில் நடந்து சென்ற பெண்ணிடம் அருவருக்கத்தக்க வகையில் பேசி பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதுடன் தட்டி கேட்டவர் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தியவர் தப்பி ஓட்டம். தமிழகத்தில் காவல்துறை ஆழ்ந்த தியானத்தில் இருப்பதால் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா ரோடு அருகே ஓடும் ரயிலில் நள்ளிரவில் பெண் பயணிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த 50 வயது நபர் சிக்கினார். தமிழகத்தில் பெண்களுக்கு வீடு, ரயில், பள்ளி, கல்லூரி, சாலை என எங்குமே பாதுகாப்பு இல்லாத அவலம். கரூர் அருகே தனியாக வசித்து வந்த மூதாட்டியின் கை கால்களை கட்டி போட்டு 1 சவரன் தங்கச்சங்கிலி உள்ளிட்ட நகைகளை கொள்ளையடிக்க சென்ற மர்ம கும்பல். மூதாட்டின் வாயில் துணியை வைத்து அடைத்ததில் மூதாட்டி மூச்சு திணறி உயிரிழந்த நிலையில் தமிழ்நாட்டில் யாரும் வாழ முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருப்பதாக மக்கள் ஆவேசம். மதுரை மாவட்டம் திருமங்கலம் அடுத்த கள்ளிக்குடி அருகே நள்ளிரவில் இருசக்கர வாகனத்தில் சென்ற இளைஞரை 4 பேர் கொண்ட கும்பல் ஓட விரட்டி கொலை செய்த கொடூரம். ஸ்டாலினின் 5 ஆண்டுகால ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு முழுவதும் சீரழிந்து போனதற்கு இந்த கொலையும் ஒரு சாட்சியாகி உள்ளது. மதுரை பெருங்குடியில் மதுபோதையில் அடிக்கடி தகராறில் ஈடுபட்டு வந்த மகனின் தலையில் அம்மிக்கல்லை போட்டு கொலை செய்த தாய் சிக்கினார். டாஸ்மாக் மட்டுமின்றி கள்ளச்சந்தையிலும் கொடிகட்டி பறக்கும் மது விற்பனையால் இன்னும் எத்தனை குடும்பங்கள் சீரழியுமோ என மக்கள் ஆதங்கம். தென்காசி மாவட்டம் சேந்தமரம் அருகே தனியாருக்கு சொந்தமான கிணற்றில் நண்பர்களுடன் குளித்த நபர் நீரில் மூழ்கி உயிரிழப்பு. வெகு நேரம் போராடி கிணற்றில் இருந்து உடலை தீயணைப்புத் துறையினர் மீட்ட நிலையில் தொடரும் விசாரணை. சென்னை தாம்பரம் அருகே ஓடும் பேருந்தில் 74 வயது முதியவரை இளைஞர் ஒருவர் அடித்து கொலை செய்த சம்பவத்தால் அதிர்ச்சி. பேருந்து பயணத்தில் நடந்த கொலை சம்பவம் தொடர்பாக கொலையாளியை போலீசார் கைது செய்துள்ள நிலையில் தமிழகத்தில் பேருந்து பயணம் கூட பாதுகாப்பற்ற பயணமாக மாறியுள்ளது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே அரவத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த லாரி உரிமையாளர் 5 பேர் கொண்ட கும்பலால் பட்டப்பகலில் நடுரோட்டில் வெட்டி கொலை.
தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கும் நிலையில் சட்டத்துக்கு சம்மர் விடுமுறை போட்டு விட்டாரா என ஸ்டாலினுக்கு மக்கள் கேள்வி. மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி அருகே சாணாம்பட்டி பகுதியில் சந்தேகத்திற்கிடமான வகையில் தூக்கில் தொங்கியபடி இருந்த ஆண் சடலம் மீட்பு. காவல்துறையான முறையான ரோந்து பணிகளில் ஈடுபடாததால் தமிழகத்தில் நாளுக்கு நாள் சந்தேக மரணங்கள் அதிகரித்துள்ளதாக மக்கள் வேதனை. நெல்லை அருகே அண்ணியிடம் தவறான நோக்கத்தில் பேசியதை கண்டித்ததால் ஏற்பட்ட தகராறில் காமுக சித்தப்பாவை வெட்டி கொன்ற இளைஞர். கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமைகள் சர்வசாதாரணமாக ஆக்கியதே ஸ்டாலினின் 5 ஆண்டு கால சாதனை என மக்கள் ஆதங்கம். சென்னை ராமாபுரத்தில் போதை மாத்திரை விற்பனை செய்த கல்லூரி மாணவர்களில் 2 சிக்கிய நிலையில் அவர்களிடமிருந்து 1380 போதை மாத்திரைகள், பணம், செல்போன் பறிமுதல். காவல்துறையின் அலட்சியத்தால் சென்னையில் திரும்பிய பக்கமெல்லாம் போதைப்பொருள் விற்பனை அதிகரித்துள்ளதுடன் கல்வி நிலையங்கள் போதை விற்பனை மையங்களாக மாறிவிட்டதாகவும் மக்கள் வேதனை. பெங்களூருவிலிருந்து கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூருக்கு கொண்டுவரப்பட்ட 172 கிலோ தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் மற்றும் 50 கர்நாடக மது பாக்கெட்டுகளை கடத்தி வந்த 2 சிக்கினர். வேலை வாய்ப்புகளை உருவாக்காமல் இளைஞர்களை போதை பழக்கத்திற்கு அடிமையாக்கி குற்றவாளிகள் ஆக்கியது திமுக அரசு கடந்த 5 ஆண்டுகளில் செய்த சாதனை என பெற்றோர்கள் ஆவேசம். திருப்பூரில் ஹெராயின் போதைப்பொருள் பதுக்கி வைத்திருந்த 2 இளைஞர்கள் பிடிபட்டனர். அண்டை மாநிலத்தில் இருந்து பிழைப்பு தேடி வரும் இளைஞர்கள் கூட தமிழகத்தில் போதைப் பொருட்களை விற்பனை செய்யும் அளவுக்கு சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிப்பதாக பலர் விமர்சனம். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே நடுப்பட்டி பகுதியில் முன்விரோதம் காரணமாக 2 பேர் கத்தியால் குத்தியதில் 2 இளைஞர்கள் படுகாயம். கத்தியால் குத்திய 2 பேரும் தப்பியோடிய நிலையில் காவல்துறையினர் கடந்த 5 ஆண்டுகளாக குற்ற சம்பவங்களில் ஈடுபடும் நபர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்காததால் குற்றவாளிகள் அச்சமின்றி குற்ற செயல்களில் ஈடுபடுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை ஆதம்பாக்கத்தில் சபலத்தில் உள்ள ஆண்களை குறிவைத்து போலீஸ் வேடத்தில் வந்து பணம் பறித்து மோசடி செய்த வழக்கில் 2 பெண்கள் உட்பட 3 பேர் கைது. போலீஸ் வேடம் அணிந்து திருட்டு வேலை செய்யும் அளவுக்கு தமிழக காவல்துறையில் கண்காணிப்பு லட்சணம் இருப்பதாக மக்கள் சாடல். தஞ்சாவூர் பழைய பேருந்து நிலையம் அருகே அரண்மனைக்கு செல்லும் முக்கிய சாலையில் 2 போதை ஆசாமிகள் பட்டா கத்தியுடன் மோதிக்கொண்ட சம்பவத்தால் பொதுமக்கள் அதிர்ச்சி. காவல்துறையின் கும்பகர்ண தூக்கத்தாலும் தமிழகத்தில் பெருகியுள்ள போதை கலாச்சாரத்தாலும் சட்டம் ஒழுங்கு சீரழிந்து போவதாக பொதுமக்கள் கடும் கோபத்துடன் சாடல். சென்னையை அடுத்த செம்மஞ்சேரியில் உள்ள சுனாமி குடியிருப்பு பகுதியில் 8 மாத கர்ப்பிணியை இளைஞர் ஒருவர் எட்டி உதைத்த சம்பவத்தால் அதிர்ச்சி. தமிழ்நாட்டில் நடைபெற்று வரும் சம்பவங்களை பார்க்கும்போது மனிதாபிமானம் குறைந்து வருவதாக சமூக ஆர்வலர்கள் கவலை. சென்னை கொரட்டூரில் தாறுமாறாக வாகனம் ஓட்டி மிரட்டிய கஞ்சா விற்பனையாளரின் மாணவருக்கு தர்ம அடி கொடுத்து காவல்துறையிடம் ஒப்படைத்த பொதுமக்கள். காவல்துறை முழுமையாக செயல்படாமல் இருப்பதால் போதை வியாபாரம் பெருகி இருப்பதுடன் பொதுமக்கள் தலையிட்டால் மட்டுமே போதை ஆசாமிகள் பிடிபடுவது காவல்துறையின் தோல்வியை அம்பலப்படுத்துவதாக மக்கள் சாடல். சென்னை திருவிக்கா நகரில் பூ வியாபாரியிடம் அடிக்கடி தகராறு செய்து கத்தியால் தாக்கி பணம் பறித்து சென்ற சரித்திர பதிவேடு குற்றவாளி புறா விஜய் உள்ளிட்ட 3 சிக்கினர். காவல்துறை மீது சிறிதும் பயம் இல்லாததே இதுபோன்ற குற்றச்சம்பவங்களுக்கு காரணம் என மக்கள் குற்றச்சாட்டு. விருதுநகர் மாவட்டம் வத்திராயிருப்பு அருகே தோட்டத்தில் சட்டவிரோதமாக பட்டாசு தயாரித்த 2 சிக்கினர். அலட்சியத்துடன் செயல்படும் பட்டாசு ஆலை உரிமையாளர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுப்பதுடன் அரசு உரிய விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என மக்கள் வலியுறுத்தல். செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் பகுதியில் ஓடும் ரயில் மீது அடையாளம் தெரியாத நபர்கள் கல் வீசியதில் வணிக நிறுவன ஊழியர் படுகாயம்.
கல்வீச்சில் மண்டை உடைந்த வணிக நிறுவன ஊழியர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் கல் வீசிய நபர்கள் குறித்து விசாரணை. சேலம் மாவட்டத்தில் 18 வயது பூர்த்தியாகாத தன் மகள் கடத்தப்பட்டதாக பெற்றோர் புகார் அளித்தும் 15 நாட்களுக்கு மேலாக அலட்சியம் காட்டும் காவல்துறை. சிறுமிகளுக்கு எதிரான குற்றங்களை தடுப்பதில் மெத்தனமாக செயல்படும் காவல்துறைக்கு எதிராக மாணவியின் பெற்றோர் ஆட்சியர் அலுவலகத்தில் கண்ணீர் மல்க புகார். 13ஆம் தேதி 12 மணிக்கு தான் எஃப்ஐஆர் காப்பி நான் வாங்கிட்டு வீட்டுக்கு போனேன். 2 நாளையில உங்களுக்கு பிள்ளை வரும்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்க. இன்னைக்கு தேதி 27 ஆகுதுங்க சார். இன்னும் என் பொண்ணு உயிரோட இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியலைங்க சார். என்னால முடியலைங்க சார். எனக்கு இன்னொரு பிள்ளை இருக்கு. நான் ஹேண்டிகேப்டு. என் குடும்பம் பூரா இவங்க படுத்துற பாடு என்னால முடியல சார். என்னாலே முடியல. ஆசையா வளர்த்துட்டு ஒரு பிள்ளைய காணான்னு கண்ணுல இருக்கா இல்லையான்னு தெரியாம நான் பயங்கர இதா இருக்கேன். எனக்கு பிள்ளைய கண்ணுல காமிக்கணும். சேலம் எஸ்பி ஆபீஸ்க்கு வந்தேன். 3 நாள் அலைஞ்சேன். கலெக்டர் ஆபீஸ்க்கு வந்தேன். எனக்கு எந்த நியாயமும் கிடைக்கல. பிள்ளைய கண்ணுல காமிக்கணும். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் மணிமுத்தாற்றின் குறுக்கே உள்ள உயர்மட்ட மேம்பாலத்தில் ஆபத்தான முறையில் உள்ள மின்கம்பத்தால் மக்கள் அச்சத்துடன் கடந்து செல்லும் அவல நிலை. இதுகுறித்து நெடுஞ்சாலைத்துறை நிர்வாகம் கண்டுகொள்ளவில்லை என குற்றம் சாட்டிய பொதுமக்கள் ஆபத்தான மின்கம்பத்தை அகற்றிவிட்டு புதிய மின்கம்பம் அமைக்க வேண்டும் என கோரிக்கை. நீலகிரி மாவட்டம் கூடலூர் மாவட்ட அரசு மருத்துவமனையில் எக்ஸ்ரே இருந்தும் அதனை இயக்க டெக்னீஷியன் இல்லாததால் எக்ஸ்ரே எடுக்க முடியாமல் பொதுமக்கள் அவதி. கடந்த 5 ஆண்டுகளாக அரசு மருத்துவமனைகளில் உபகரணங்கள் வெறும் காட்சி பொருளாக மட்டுமே இருப்பதாக மக்கள் வேதனை. உலக கால்நடை மருத்துவ தினத்தை முன்னிட்டு நாமக்கல்லில் நடைபெற்ற தடுப்பூசி முகாமில் மிக குறைந்த அளவிலான செல்லப்பிராணிகளுக்கு மட்டுமே தடுப்பூசி போடப்பட்டதாக குற்றச்சாட்டு. ஒரு தெருவிலேயே சராசரியாக 50க்கும் மேற்பட்ட நாய் பூனைகள் இருக்கும் நிலையில் ஒரு மாவட்ட அளவிலான கல்லூரியில் இவ்வளவு குறைந்த எண்ணிக்கையில் தடுப்பூசி செலுத்தப்பட்டது செல்லப்பிராணி பிரியர்களிடையே வேதனையை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் மாவட்டம் புவனகிரி அடுத்த ஆய்பேட்டை மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் வெண்டைக்காய் சாகுபடியில் போதிய வருமானம் இல்லாமல் விவசாயிகள் கண்ணீர். வெண்டைக்காய் சாகுபடிக்கு ஏரி தண்ணீரை திறந்துவிட மறுக்கும் அதிகாரிகள் மீது விவசாயிகள் குற்றச்சாட்டு. கன்னியாகுமரி மாவட்டம் வடசேரி மற்றும் தஞ்சாவூர் ஆகிய பகுதிகளில் இருந்து வாக்குப்பதிவு மற்றும் தொடர் விடுமுறையை முடித்துக்கொண்டு வெளியூர்களுக்கு புறப்பட்ட பயணிகள் போதிய பேருந்து வசதியின்றி அவதி. மக்களின் வருகை மற்றும் புறப்பாடு ஆகியவற்றை அறியாத போக்குவரத்து துறை அதிகாரிகள் விழிப்புடன் செயல்படாமல் அலட்சியத்தில் உள்ளதாக பயணிகள் கடும் குற்றச்சாட்டு. பல்வேறு நகரங்களில் இருந்து சென்னைக்கு வரும் விமான கட்டணம் பல மடங்கு உயர்வு. சட்டமன்ற தேர்தலுக்காக சொந்த ஊர் சென்றவர்கள் சென்னை திரும்ப முடியாமல் கடும் அவதி. இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் நுழைவுத் தேர்வு ஹால் டிக்கெட்டுகள் வெளியீடு. தமிழகத்தில் மட்டும் 2 லட்சம் பேர் விண்ணப்பித்துள்ள இளநிலை நீட் நுழைவுத் தேர்வு வருகிற 3ஆம் தேதி நடைபெற உள்ளது. நடப்பு கல்வியாண்டில் இணைய வழி மற்றும் தொலைதூர பட்டப்படிப்புகளுக்கான அங்கீகாரம் பெற விண்ணப்பிக்க உயர்கல்வி நிறுவனங்களுக்கு பல்கலைக்கழக மானியக் குழு அழைப்பு. மே 11ஆம் தேதி வரை உயர்கல்வி நிறுவனங்கள் விண்ணப்பிக்கலாம் என்றும் மே 20ஆம் தேதிக்குள் அதற்கான ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் பல்கலைக்கழக மானியக் குழு அறிவிப்பு. தமிழகத்தில் தேர்தல் முடிவுகள் வெளிவராத நிலையில் டெல்லியில் வரும் 29ஆம் தேதி நடைபெறவுள்ள 50வது காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டத்தை தள்ளி வைக்க வேண்டும் என விவசாய சங்கங்கள் வலியுறுத்தல். புதிய அமைச்சரவை பதவியேற்காத நிலையில் காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டம் நடத்தப்பட்டால் தமிழகத்திற்கு எந்த பயனும் கிடைக்காது என்றும் கருத்து. நாகப்பட்டினம் மாவட்டம் சிக்கல் ஸ்ரீ வேல்நெடுங்கண்ணி அம்பாள் உடனுறை ஸ்ரீ நவநீதேஸ்வரர் சுவாமி கோயிலில் சித்திரை பெருவிழா கோலாகலம். விழாவையொட்டி மல்லாரி இசை முழங்க சிவபெருமான் ஆவேசமாக வசந்த நடனம் ஆடியபடியே வந்த அரிய காட்சியை கண்ட பக்தர்கள் ஆரூரா தியாகேசா என பக்தி பெருக்குடன் முழக்கமிட்டு பரவசம். கேரளாவில் உள்ள திருசூரில் பூரம் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. நிகழ்வில் 50க்கும் மேற்பட்ட யானைகள், பாரம்பரிய செண்டை மேளம் மற்றும் வண்ணமயமான குடமாற்றம் நிகழ்ச்சிகள் நடைபெற்ற நிலையில் ஏராளமானோர் பங்கேற்பு.
தமிழக சட்டசபை தேர்தல் முடிவுகள் வெளியாகும் வரை டெல்லியில் வரும் 29ஆம் தேதி நடைபெறவுள்ள காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டத்தை ஒத்திவைக்க வேண்டுமென பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தல். மேகதாது அணை குறித்து ஒரு சார்பாக விவாதித்து முடிவெடுக்க ஆபத்து இருப்பதாகவும் அன்புமணி எச்சரிக்கை. 8வது ஊதியக்குழு நிர்ணயம் செய்யப்படுவது தொடர்பாக டெல்லியில் நாளை முதல் 3 நாட்கள் மத்திய அரசு ஊழியர்கள் சங்கங்களுடன் மத்திய அரசின் ஊதியக்குழு பேச்சுவார்த்தை நடத்துகிறது. ஊதியக்குழுவின் பரிந்துரைகள் 2026ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி முதல் முன்தேதியிட்டு அமலுக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுவதால் 1 கோடிக்கும் மேற்பட்ட ஊழியர்களிடம் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேற்கு வங்கத்தில் இறுதிக்கட்ட தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலையுடன் ஓய்கிறது. ஏப்ரல் 29ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள நிலையில் 5 மாநிலங்களுக்கான வாக்கு எண்ணிக்கை மே 4ஆம் தேதி நடைபெறுகிறது. பருவம் தவறிய மழை உள்ளிட்ட காரணிகள் இருந்தாலும் இந்தியாவின் கோதுமை உற்பத்தி குறையவில்லை என மத்திய வேளாண் துறை தகவல். அதிகரிக்கப்பட்ட சாகுபடி பரப்பு மற்றும் மேம்படுத்தப்பட்ட வேளாண் நடைமுறைகளால் இந்த உற்பத்தி சாத்தியமானதாக அதிகாரிகள் தகவல். பயணிகள் பாதுகாப்பை உறுதி செய்ய ரயில் சிக்னல் குறைபாடுகளை முழுமையாக நீக்க தீவிர நடவடிக்கை எடுத்து வரும் இந்திய ரயில்வே துறை. நவீன தொழில்நுட்பங்கள் மூலம் ஆட்டோமேட்டிக் பிளாக் சிக்னலிங் ட்ரெயின் கண்ட்ரோல் சிஸ்டம் ஐபி அடிப்படை சிக்னலிங் அமைப்புகள் தரம் உயர்த்தப்பட்டு பழுதுகள் உடனடியாக சரி செய்யப்படும் என்பதால் விபத்துகள் குறையும் என எதிர்பார்ப்பு. இணையதளங்கள் மற்றும் சமூக வலைதளங்கள் வாயிலாக மருந்துகளை போதைப் பொருட்களாக விற்பனை செய்யும் கும்பல்களுக்கு எதிராக ஆபரேஷன் வைப் என்ற அதிரடி திட்டத்தை அறிவித்துள்ள மத்திய அரசு. ஆன்லைன் போதைப்பொருள் விற்பனைக்கு முற்றுப்புள்ளி வைத்திடும் வகையில் பொதுமக்கள் 1933 என்ற கட்டணமில்லா தொலைபேசி எண்ணிற்கு அழைத்து தகவல் தெரிவிக்கலாம் எனவும் அறிவிப்பு. நாகப்பட்டினம் செருதூர் பகுதியைச் சேர்ந்த தமிழக மீனவர்களின் வலைகளை அறுத்து தாக்குதலில் ஈடுபட்ட இலங்கை மீனவர்கள். இலங்கை மீனவர்களில் ஒருவரை பிடித்த தமிழக மீனவர்கள் அவருக்கு தர்ம அடி கொடுத்து கடலோர காவலர்களிடம் ஒப்படைப்பதற்காக நாகைக்கு அழைத்து வந்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் திமுக மேற்கு ஒன்றிய செயலாளர் வீட்டில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 60 லட்சம் மதிப்புடைய சொகுசு கார் நள்ளிரவில் திருட்டு. தமிழகத்தில் திருட்டு சம்பவம் அதிகரித்துள்ளதாக எழுந்த குற்றச்சாட்டை ஆளும் திமுக அரசு மறுத்து வந்த நிலையில் திமுக நிர்வாகியின் வீட்டில் நடந்த கார் திருட்டு சம்பவம் உண்மையை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்துள்ளது. தருமபுரி மாவட்டம் பூதிநத்தம் கிராமத்தில் விவசாய நிலங்களுக்கான புறம்போக்கு வழிபாதையை தனிநபர் ஒருவர் ஆக்கிரமித்திருப்பதாக ஆட்சியரிடம் விவசாயிகள் மனு. தட்டி கேட்கும் விவசாயிகளுக்கு ஆக்கிரமிப்பாளர் கொலை மிரட்டல் விடுப்பதாகவும் புகார். மயிலாடுதுறையில் சிக்கன் ரைஸ் அளவு குறைவாக இருப்பதாக கூறி உணவக ஊழியரை போதையில் வந்த இளைஞர்கள் கொடூரமாக தாக்கிய சம்பவத்தால் பரபரப்பு. 6 இளைஞர்கள் சேர்ந்து தாக்கியது வீடியோ பதிவாகியுள்ள நிலையில் 2 பேரை மட்டுமே போலீசார் விசாரணைக்கு அழைத்துச் சென்றது பல்வேறு சந்தேகங்களை எழுப்பியுள்ளதாக மக்கள் புகார். கோவையில் காங்கிரஸ் கட்சி கவுன்சிலர் அலுவலகம் மீது பீர் பாட்டில்கள் வீசி தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவத்தால் பரபரப்பு. மதுக்கூடத்தில் நடந்த தகராறின் போது முடிந்தால் கட்சி அலுவலகம் வந்து பாரு என காங்கிரஸ் கவுன்சிலர் சவால் விடுத்ததால் எதிர்த்தரப்பினர் ஆத்திரத்துடன் வந்து தாக்குதல். திண்டுக்கல் பேருந்து நிலையத்தில் இருசக்கர வாகனத்தை நிறுத்துவதில் ஏற்பட்ட தகராறில் 6 பேர் சேர்ந்து கடையை அடித்து நொறுக்கியதால் அதிர்ச்சி. தமிழகத்தில் பொது இடங்களில் இளைஞர்கள் ரவுடிகள் போல் செயல்படுவதை காவல்துறை கைகட்டி வேடிக்கை பார்ப்பதாகவும் புகார். திருச்சி பஞ்சாப்பூர் அருகே ஆன்லைன் செயலி மூலம் அறிமுகமான நபர்களால் லாரி ஓட்டுநர் கடத்தப்பட்டு 50,000 ரூபாய் பணம் பறிக்கப்பட்ட சம்பவத்தால் அதிர்ச்சி. ஆன்லைன் செயலியால் தங்கு தடையின்றி நடைபெறும் குற்றங்களை தடுக்க முடியாமல் தமிழ்நாட்டின் சைபர் கிரைம் போலீசார் திணறி வருவதாக பலர் விமர்சனம். சென்னை OMR சாலையில் துரைப்பாக்கம், கண்ணகி நகர், செம்மஞ்சேரி பகுதிகளில் மெட்ரோ ரயில் பணி நடைபெறும் இடத்தில் பணியாளர்கள் மிரட்டப்பட்டு தொடர்ச்சியாக நடைபெறும் இரும்பு ராடு திருட்டு. ஒக்கியம்பேட்டையில் பட்டப்பகலில் ஆட்டோவில் இரும்பு ராடுகளை எடுத்துச் செல்லும் வீடியோ வெளியாகி ஆழ்ந்த தியானத்தில் உள்ள காவல்துறையின் லட்சணத்தை வெட்ட வெளிச்சமாக்கியதால் பலரும் அதிர்ச்சி. திருவள்ளூர் மாவட்டம் குமணஞ்சாவடி பகுதியில் வீட்டின் முன்பு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தை திருடிச் சென்ற அடையாளம் தெரியாத நபர்கள் போலீசில் சிசிடிவி ஆதாரங்களுடன் புகார் அளித்தும் இதுவரை வழக்கு பதிவு கூட செய்யாமல் அலட்சியத்துடன் செயல்படுவதாக பாதிக்கப்பட்ட நபர் வேதனை.
கிருஷ்ணகிரி மாவட்டம் கரடி கவுண்டனூர் அடுத்த திடீர்குப்பவாசிகள் குடிநீர் பிடிக்க எட்டிப்பட்டி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவரின் கணவரும் திமுக உறுப்பினருமான பெருமாள் தரப்பினர் தடை விதிப்பு. தான் தலைவராக போட்டியிட்ட போது தனக்கு யாரும் வாக்களிக்கவில்லை என்றும் அதனால் தண்ணீர் கிடையாது என கூறி குடிநீர் தொட்டியை சேதப்படுத்தியதாக பாதிக்கப்பட்டவர்கள் காவல் நிலையத்தில் புகார். செங்கல்பட்டு அருகே கார் நிறுத்துவதில் ஏற்பட்ட தகராறில் உதவி செய்ய சென்ற அதிமுக கவுன்சிலர் மீது திமுக நிர்வாகி கொலைவெறி தாக்குதல் நடத்தியதால் அதிர்ச்சி. திமுகவினரின் அராஜக செயலுக்கு முடிவு கட்டும் நாட்கள் விரல் விட்டு எண்ணப்பட்டு வருவதாக மக்கள் கருத்து. தமிழக சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் வெளியான ஓரிரு தினங்களில் தமிழக காங்கிரசுக்கு புதிய தலைவர் அறிவிக்கப்படுவார் என்ற தகவல் வெளியானதால் செல்வ பெருந்தகை கலக்கம். 28 இடங்களுக்கு அகில இந்திய தலைமையை ஒப்புக்கொள்ள வைத்த திமுகவின் பி டீமாக செயல்படும் செல்வ பெருந்தகை மீது ராகுல் காந்தி அதிருப்தியில் உள்ளதை தொடர்ந்து வேட்பாளர்கள் தேர்விலும் பணம் விளையாடியதாக சென்ற தகவலின் அடிப்படையில் நடவடிக்கை எடுப்பதாக தகவல். சென்னை எம்ஜிஆர் நகரில் வீட்டில் தனியாக இருந்த இளம்பெண்ணுக்கு பாலியல் தொல்லை அளித்த வீட்டு உரிமையாளரின் மகன் சிக்கினார். கடந்த 5 வருட ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு அளிக்காத திமுக அரசால் இதுபோன்ற பாலியல் குற்றங்கள் தொடர்கதையாவதாக பொதுமக்கள் வேதனை. சென்னை சுவாமி சிவானந்தா சாலை உள்ள கூவம் ஆற்றங்கரையில் அடையாளம் தெரியாத நபர் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவத்தால் அதிர்ச்சி. மீட்கப்பட்ட சடலம் பிரேத பரிசோதனைக்கு அனுப்பப்பட்ட நிலையில் இது கொலையா அல்லது தற்கொலையா என தெரியாமல் போலீசார் திணறல். ஆவடி மாநகராட்சியில் செலுத்தப்பட்ட சொத்து வரிக்கான ரசீது இதுவரை வழங்கப்படவில்லை என்பதால் பொதுமக்கள் குழப்பம். வரிப்பணம் அரசுக்கு சென்றதா அல்லது தேர்தலுக்கு பிறகு திமுக ஆட்சிக்கு வராது என நினைத்த அக்கட்சியினர் சுருட்டிவிட்டு சென்றார்களா என்ற அச்சம் பொதுமக்கள் மத்தியில் எழுந்துள்ளதால் அதிகாரிகள் விளக்கம் தர வேண்டும் என கோரிக்கை. தென்மண்டல எல்பிஜி கேஸ் டேங்கர் லாரி உரிமையாளர்களின் வேலைநிறுத்த போராட்டம் வாபஸ். நிலுவையில் உள்ள 50 கோடி ரூபாய் லாரி வாடகை பாக்கியை உடனடியாக வழங்க கோரிய நிலையில் வரவு வைக்கப்படும் என இந்தியன் ஆயில் நிறுவனம் உறுதியளித்ததை அடுத்த போராட்டம் வாபஸ். 2024 ஆண்டு ஏப்ரல் மாதம் முதல் 2025 ஆண்டு நவம்பர் வரை மாணவர்களிடம் கட்டணமாக வசூலித்த 50 லட்சம் ரூபாயை கல்லூரிகளுக்கு திருப்பித் தராத சென்னை பல்கலைக்கழகத்தால் பேராசிரியர்கள் சொந்த செலவில் தேர்வுகளை நடத்தும் அவலம். உயர்கல்வித்துறையின் அலட்சியத்தால் அரசு கலை கல்லூரிகள் மூடு விழாவை நோக்கி செல்வதாகவும் கல்வியாளர்கள் வேதனை. கொடைக்கானலில் 20 நாட்களுக்கு மேலாக குடிநீர் விநியோகம் செய்யப்படவில்லை என கூறி வத்தலகுண்டு செல்லும் சாலையில் பொதுமக்கள் மறியல் போராட்டம் நடத்தியதால் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு போக்குவரத்து முடக்கம். அடிப்படை வசதிகள் கூட செய்து தராத ஸ்டாலின் ஆட்சிக்கு முடிவுரை எழுதிவிட்டதாகவும் மக்கள் முழக்கம். தமிழகத்தில் குழந்தை திருமணங்கள் அதிகரித்து வரும் நிலையில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் காவல் நிலையத்தில் மட்டும் 13 சிறுமிகள் மாயமானதாக புகார்கள் பதிவு. அரசு பள்ளிகளில் போதிய விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படாததாலும் பெற்றோரின் அரவணைப்பு முறையாக சிறார்களுக்கு கிடைக்காததுமே குழந்தை திருமணங்கள் அதிகரிக்க காரணம் என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. நெல்லை மாநகர பகுதியை ஒட்டிய விரிவாக்க பகுதியில் மருத்துவ கழிவுகளை கொட்டி தீ வைத்த கும்பலால் பரபரப்பு. பெரும் தீ பற்றியதுடன் காற்றில் நச்சுப்புகை பரவியதால் அப்பகுதி மக்கள் கடும் பாதிப்பு. தருமபுரி மாவட்டம் அரூர் அருகே சுடுகாட்டிற்கு செல்லும் வழியை கர்நாடக மாநிலத்தில் ஐஜியாக பணியாற்றி வரும் சதீஷ்குமார் என்பவர் ஆக்கிரமித்துள்ளதாக கிராம மக்கள் புகார். உயிரிழந்தவர் ஒருவர் உடலை அடக்கம் செய்ய வந்தபோது ஐஜி சதீஷ்குமாரின் அடியாட்கள் தடுத்து நிறுத்தியதால் வாக்குவாதம். காஞ்சிபுரம் மாநகராட்சிக்குட்பட்ட பஞ்சுப்பேட்டை சின்னத்தெரு பகுதியில் ஆந்திர மாநிலத்திற்கு கடத்த முயன்ற 3000 கிலோ ரேஷன் அரிசி பறிமுதல். கடத்தலுக்கு பயன்படுத்திய லாரி பறிமுதல் செய்யப்பட்டு ஒருவர் மட்டுமே சிக்கிய நிலையில் தப்பியோடியவர்களை பிடிக்க முடியாமல் திணறும் காவல்துறை. திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே கீரம்பூர் பகுதியில் முறையாக குடிநீர் வழங்கப்படாததை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியல். மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து தராமல் கமிஷனிலும் கரப்ஷனிலும் ஈடுபடும் அதிகாரிகள் பதவியிலிருந்து என்ன பயன் என மக்கள் சரமாரி கேள்வி.
மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி கோட்டைமேடு அருகே நெல் கொள்முதல் நிலையத்தில் பாதுகாப்பற்ற முறையில் வைக்கப்பட்டுள்ள நெல் மூட்டைகள் கரையான் அரிப்பால் வீணாகும் அவலம். விவசாயிகள் இங்கு கண்ணீரில் இருக்க எதுவும் தெரியாத பொம்மை ஸ்டாலினோ சுற்றுலாவில் போட்டோஷூட் எடுத்துக் கொண்டிருப்பது வெட்கக்கேடானதென விவசாயிகள் ஆவேசம். தருமபுரி மாவட்டத்தின் பாலக்கோடு, பெல்ராம்பட்டி, சீரியம்பட்டி, கல்கூடப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் வெள்ளரிக்காய் சாகுபடியில் ஆர்வம் காட்டும் விவசாயிகள் தண்ணீர் பற்றாக்குறையால் கடும் அவதி. சின்னாறு ஆற்றிற்கு குறுக்கே தெல்லக்காது பகுதியில் அணையை கட்டி இப்பகுதியில் உள்ள 10,000 ஏக்கர் பயிர்கள் நீர்ப்பாசன வசதி பெறும் வகையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அரசுக்கு விவசாயிகள் கோரிக்கை. காவிரி மேலாண்மை ஆணையம் ஒழுங்காற்று குழுவை அனுப்பி கர்நாடகாவிலிருந்து தமிழ்நாட்டிற்கு விடுவிக்கக்கூடிய உரிய அளவிலான நீரை முழுமையாக பெற்றுத்தர வேண்டும் என வலியுறுத்தல். காவிரி டெல்டாவில் சென்ற ஆண்டு குறுவை நெல் கொள்முதல் செய்யப்பட்டும் அது இன்னும் அரிசி ஆலைகளுக்கு அனுப்பப்படாமல் உள்ளதென திருவாரூரில் செய்தியாளர்களை சந்தித்த காவிரி விவசாய சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் PR பாண்டியன் குற்றச்சாட்டு. உச்சநீதிமன்றம் உறுதியளித்த அடிப்படையில் காவிரி மேலாண்மை ஆணையம் தண்ணீரை திறப்பதற்கு உத்தரவு போடுவதோடு காவிரி ஒழுங்காற்று குழுவை அனுப்பி தண்ணீரை திறந்து தமிழ்நாட்டிற்கு விடுவிக்கக்கூடிய உரிய அளவிலான தண்ணீரை பெற்றுத்தருவதற்கான முழு முயற்சியை போர்க்கால அடிப்படையில் ஆணையம் மேற்கொள்ள வேண்டும். காவிரி நீர் பங்கீட்டு ஒழுங்காற்று குழு அதனை முழுமையாக பெற்றுத்தர முன்வர வேண்டும். தருமபுரி மாவட்டத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் கடும் வெயிலின் காரணமாக தக்காளி செடிகள் கருகி வருவதால் வரத்து குறைந்து கடும் விலை உயர்வு. 15 கிலோ கொண்ட தக்காளி கூடை 600 ரூபாய் வரை விற்பனையாகும் நிலையில் தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட்டு விளைநிலங்கள் பாதிப்புக்கு உள்ளாகி வருவதாக தெரிவித்துள்ள விவசாயிகள் தண்ணீர் திறந்துவிட அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தல். வேக்காட்டு அதிகமாக இருக்குது, மவுசில் ஒழுங்கு எடுக்க முடியல, ஆளுங்க பற்றாக்குறை, எதுவுமே லாபம் கிடைக்கிறதில்ல. இந்த அரசாங்கம் தான் பார்த்து தூள் செடியை தண்ணி கொண்டு வந்தா இந்த தண்ணி கொஞ்சம் செல்ஃபாக இருந்தால் நாங்கள் செடியை விட்டு கொஞ்சம் மவுசு அதிகமாக எடுக்கலாம். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் விவசாயிகளின் விளைபொருட்களை கொள்முதல் செய்யாததால் அரசு அதிகாரிகளை கண்டித்து சாலை மறியலில் ஈடுபட்ட விவசாயிகள். ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் அரசு அலுவலர்கள் யாரும் சரியாக வராததால் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள் கடந்த 3 நாட்களாக கொள்முதல் செய்யாமல் தேக்கமடைந்துள்ளதாக விவசாயிகள் குற்றச்சாட்டு. மாணவர்கள் AI எனப்படும் செயற்கை நுண்ணறிவுக்கு முழுமையாக அடிமையாக கூடாதென உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அறிவுறுத்தல். சுய சிந்தனை திறன் குறையக்கூடும் என்பதால் தொழில்நுட்பத்தை பொறுப்புடன் கையாள வேண்டும் என்றும் அறிவுறுத்தல். நீட் தேர்வுக்கான ஹால் டிக்கெட் பெற ஒரே நேரத்தில் மாணவர்கள் இணையதளத்தை பயன்படுத்தியதால் பதிவிறக்கம் செய்வதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக தேசிய தேர்வு முகமை விளக்கம். தேர்வுக்கு நாட்கள் இருப்பதால் பொறுத்திருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் எனவும் மாணவர்கள் அச்சமடைய தேவையில்லை எனவும் அறிவிப்பு. தமிழகத்தில் பணியாற்றிய அசாம், மேற்குவங்க மாநிலங்களைச் சேர்ந்த தொழிலாளர்கள் சட்டசபை தேர்தலில் ஓட்டு போடச் சென்றதால் தென்னை நார் தொழிற்சாலைகளில் 50% உற்பத்தி பாதிப்பால் சீசன் நேரத்தில் லாபம் பெற முடியாத பரிதாபம். கேரளாவை போல் தமிழகத்திலும் 125 நாட்கள் வேலை உறுதியளிப்பு திட்டத்தில் நார் உற்பத்தி தொழிலையும் சேர்க்க உற்பத்தியாளர்கள் வலியுறுத்தல். BCom, BBA படிப்புகளில் மீண்டும் ஆன்லைன் வகுப்புகளை தொடங்க உள்ளதாக சென்னை பல்கலைக்கழகம் அறிவித்திருப்பதால் குழப்பம் நீடிப்பு. ஆன்லைன் பட்டப்படிப்புகள் எதிர்காலத்தில் அங்கீகரிக்கப்படுமா என சந்தேகம் எழுப்பியுள்ள மாணவர்கள் தரமான கல்வியை உறுதி செய்ய வேண்டும் என வலியுறுத்தல். வாக்களிக்க சொந்த ஊர் சென்றவர்கள் சென்னை திரும்பியதால் சிங்கப்பெருமாள் கோவில், கூடுவாஞ்சேரி, ஊரப்பாக்கம், கிளாம்பாக்கம் ஆகிய பகுதிகளில் கடுமையான போக்குவரத்து நெரிசல். நீண்ட தூரத்துக்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றதால் பயணிகள் மற்றும் வாகன ஓட்டிகள் அவதி. வாக்குப்பதிவு மற்றும் தொடர் விடுமுறையொட்டி சொந்த ஊர்களுக்கு சென்றவர்கள் பணி நிமித்தம் காரணமாக வெளியூர்களுக்கு திரும்பி வருவதால் விமான கட்டணங்கள் பன்மடங்கு உயர்வு. திருச்சியிலிருந்து சென்னைக்கான கட்டணம் 4,500 14,310 மதுரையிலிருந்து சென்னைக்கு வர 5,000 32,500 கிடுகிடு உயர்வு. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் ரயில் நிலையத்தில் சென்னைக்கு செல்லும் ரயிலை பயணிகள் 1 மணி நேரம் சிறைப்பிடித்ததால் பரபரப்பு. பயணிகள் கூட்டம் அதிகமாக இருந்தபோதும் நடைமேடையில் குறிப்பிட்ட நேரம் மட்டுமே ரயில் நிறுத்தப்பட்டதால் பயணிகள் ஆத்திரம். தேனி மாவட்டம் சுருளி அருவி மழையின்றியும் கடும் கோடையாலும் சொட்டு நீர் கூட இல்லாமல் முற்றிலும் வறண்ட நிலையில் வெறும் பாறைகளாக காட்சியளிக்கும் பரிதாபம்.
அருவி வறண்டதால் சுற்றுலா பயணிகள், சிவாலயம் வரும் பக்தர்கள், முன்னோருக்கு திதி கொடுக்க வருபவர்கள், அப்பகுதி வியாபாரிகள் என பல தரப்பினரும் பெருத்த ஏமாற்றம். காஞ்சிபுரம் மாவட்டம் செரப்பனஞ்சேரியில் அடுக்குமாடி குடியிருப்புகளிலிருந்து வரும் கழிவுநீர் கலப்பதால் ஏரி மாசடைந்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. பலமுறை அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் அதிகாரிகள் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும், ஏரி நீர் மாசடைவதற்கு அதிகாரிகள் உடந்தையாக இருப்பதாகவும் மக்கள் சாடல். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்திலிருந்து கோவைக்கு போதுமான பேருந்துகள் இயக்கப்படவில்லை என கூறி பயணிகள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. வார இறுதி நாட்களில் கோவைக்கு செல்ல ஏராளமான பயணிகள் வந்தபோதும் பேருந்துகள் இயக்கப்படுவதில்லை என்றும் புகார். நீலகிரி மாவட்டம் உதகை அருகே முதுமலை புலிகள் காப்பக வனப்பகுதியில் உள்ள மரவக்கண்டி அணை பகுதியில் பற்றி எரியும் காட்டுத்தீ. 3 நாட்களாக கட்டுக்கணங்காமல் எரியும் காட்டுத்தீயால் ஏராளமான மரங்கள் எரிந்து சாம்பலாகும் நிலையில் தீயை அணைக்க முடியாமல் தீயணைப்புத் துறையினர் திணறல். வெயிலின் தாக்கத்தால் காய்கறிகளின் உற்பத்தி பாதித்து கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் சந்தைக்கு வரத்து குறைந்ததால் அனைத்து காய்கறிகளின் விலையும் கிடுகிடு உயர்வு. 30 கிலோ கொண்ட தக்காளி ஒரு பெட்டி 450 ரூபாயிலிருந்து 1000 ரூபாயாக உயர்ந்ததால் மக்கள் கவலை. நாடு முழுவதும் 4,81,00,000 வழக்குகள் நிலுவையில் உள்ள நிலையில் அவற்றுள் 4,18,00,000 வழக்குகள் மாவட்ட நீதிமன்றங்களில் உள்ளதாக சேலம் மாவட்டம் அஸ்தம்பட்டியில் புதிய நீதிமன்ற கட்டிடத்தை திறந்து வைத்த உச்சநீதிமன்ற நீதிபதி சுந்தரேஷ் கருத்து. குற்றங்களை தடுப்பதற்கான செயல்பாடுகள் நடைபெறுவதில்லை என்றும், குற்றவாளிகளுக்கு தண்டனை பெற்றுத்தரும் செயல்பாடுகள் மட்டுமே நடைபெறுவதாகவும் உச்சநீதிமன்ற நீதிபதி வேதனை. ஒரு அரசுக்கும் ஒரு நீதிமன்றத்துக்கும் 2 கடமை உண்டு. ஒன்று, குற்றம் இழப்பவரை தண்டிக்க வேண்டும், அதில் தவறே கிடையாது. 2வது, குற்றங்கள் நடைபெறாமல் அதை தடுக்க வேண்டும். தக்காங்கு நாடி தலை செய்யா வண்ணத்தால் ஒத்தாங்கு ஒருத்தல் வேந்துன்னா வள்ளுவன். இந்த 2ம் வேண்டும். இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, நாம் ஒன்றை மட்டுமே எடுத்துக்கொள்கிறோம். அது அநீதியின் உச்சகட்டம். கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே 1.68 லிட்டர் பாண்டிச்சேரி மதுபானம் வைத்திருந்த நபர் மீது பதியப்பட்ட வழக்கில் தனிப்பட்ட பயன்பாட்டிற்கு 4.5 லிட்டர் வரை அனுமதி உள்ளதாக குறிப்பிட்டு வழக்கை முழுமையாக ரத்து செய்த சென்னை உயர்நீதிமன்றம். இந்த வழக்கின் மூலம் பாண்டிச்சேரியிலிருந்து 4.5 லிட்டர் வரை மதுபானங்களை ஒருவர் வாங்கி வரலாம் என அரசாணை உள்ளது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. தமிழகத்தில் இறுதி ஊர்வலங்களின் போது ஒழுங்கின செயல்கள் நடைபெறுவதை தடுக்க புதிய சட்டம் கொண்டு வருவது குறித்து தலைமை செயலர் அறிக்கை தாக்கல் செய்யுமாறு உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு. மது குடித்துவிட்டு சாலையில் செல்வோருக்கு ஏற்படுத்தும் இடையூறுகளை தடுக்கும் வகையில் அறிக்கை தயாரிக்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் அறிவுறுத்தல். நாமக்கல்லில் நடைபெற்ற தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் முட்டை கொள்முதல் விலையை 10 காசுகள் உயர்த்த முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல். 5 ரூபாய் 10 காசுகளாக இருந்த முட்டை விலை 10 காசுகள் கூடுதலாக உயர்த்தப்பட்டு 5 ரூபாய் 20 காசுகளாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. கடும் வெயில் காரணமாக அதிகரித்துள்ள ஐஸ்கிரீம் தயாரிப்பு மற்றும் விற்பனை. ஐஸ்கிரீம் மற்றும் குளிர்பானம் தயாரிப்பில் அசுத்தமான நீர், செயற்கை சர்க்கரை உள்ளிட்டவற்றை பயன்படுத்தும் நிறுவனங்கள் மீது உணவு பாதுகாப்புத்துறை முறையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை. கடந்த மார்ச் மாதத்தில் மின்சார வாகனத்திற்கான பதிவு உச்சத்தை தொட்டு சாதனை. பெட்ரோல், டீசல் எரிபொருள் விநியோகத்தில் ஏற்பட்டுள்ள நம்பிக்கையற்ற தன்மை மற்றும் எரிபொருள் விலை உயர்வு காரணமாக மின்சார வாகனங்களை வாங்க மக்கள் ஆர்வம் காட்டுவதாக தகவல். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 240 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 1,13,840 ரூபாய்க்கு விற்பனை. தங்கம் கிராமுக்கு 30 ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் 14,230 ரூபாய்க்கு விற்பனை. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் சித்திரை 6ஆம் நாளில் வெகு விமரிசையாக நடைபெற்ற வசந்த உற்சவ விழா. 3ஆம் பிரகாரத்தில் எழுந்தருளிய அண்ணாமலையாருக்கு அரோகரா என்ற பக்தி முழக்கத்தோடு ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம். மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் சித்திரை திருவிழா தொடங்கியுள்ள நிலையில் மீனாட்சி அம்மனுக்கு கோலாகலமாக நடைபெற்ற பட்டாபிஷேகம்.
பட்டாபிஷேகத்தை தொடர்ந்து மாசி வீதிகளில் திருபவனி வந்து அருள்பாலித்த மீனாட்சி அம்மனை மனமுருக தரிசித்து வழிபட்ட பக்தர்கள். திருச்சிராப்பள்ளி மாவட்டம் திருவானைக்காவல் கோயிலில் 63 நாயன்மார்களின் பிரம்மாண்ட ஊர்வலம் மிக பிரம்மாண்டமாக நடைபெற்ற விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்பு. தஞ்சை பெரிய கோவில் சித்திரை தேரோட்ட திருவிழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்பு. அலங்கரிக்கப்பட்ட தேரில் எழுந்தருளிய தியாகராஜ சுவாமி, கமலாம்பாள் சுவாமிகளை வணங்கி தேரை வடம் பிடித்து இழுத்த பக்தர்கள். கூத்தாண்டவர் கோவில் திருவிழாவையொட்டி விழுப்புரத்தில் நடைபெற்ற மிஸ் திருநங்கை 2026 அழகி போட்டியில் சென்னையை சார்ந்த 3 பேர் முதல் 3 இடங்களை பிடித்தனர். மிஸ் கூவாகத்திற்கான போட்டி செவ்வாய்க்கிழமையும் 28ஆம் தேதி தாலி கட்டிக்கொள்ளும் நிகழ்வும் 29ஆம் தேதி அரவானுக்கு தாலி அறுக்கும் நிகழ்வு மற்றும் தேரோட்டம் நடைபெற உள்ளன. நான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. தேங்க்ஸ் சொல்லணும், எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லணும். எனக்கு என்னோட சந்தோஷத்தை சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை. அவ்வளோ ஹாப்பியாக இருக்கு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கிடைக்கும்ட்டு. ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. இது என்னோட 5th இயர் விழுப்புரம் வருது. இந்த வருஷம் எனக்கான வருஷம் நினைக்கிறேன். தேங்க்யூ சார். உலக புகழ்பெற்ற சித்திரை திருவிழாவில் கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் தங்க குதிரை உள்ளிட்ட வாகனங்கள் மதுரை நோக்கி புறப்பாடு. மதுரை அழகர் கோவிலிலிருந்து தங்க குதிரை வாகனம் மதுரை தல்லாக்குளம் பெருமாள் கோவிலுக்கும், சேஷ வாகனம் வீரராகவ பெருமாள் கோவிலுக்கும் எடுத்துச் செல்லப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் வேதகிரீஸ்வரர் திருக்கோயில் சித்திரை தேர் திருவிழாவில் அலைக்கடலென பக்தர்கள் பங்கேற்பு. சிவவாத்தியம் முழங்க, நாதஸ்வரம் இசைக்க, செண்டை மேளங்கள் ஒலிக்க வீதி உலா வந்த தேரை பக்தி பரவசத்துடன் பக்தர்கள் வழிபட்டனர். ஏப்ரல் 30ஆம் தேதி நீலகிரி, கோவை, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. மே 1 மற்றும் 2ஆம் தேதிகளில் நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு என வானிலை ஆய்வு மையம் தகவல். மே 1ஆம் தேதி வரை தமிழகம், புதுச்சேரி, காரைக்காலில் அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும். சென்னையில் அதிகபட்ச வெப்பநிலை 37 38 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 27 28 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். மே 18ஆம் தேதி முதல் அந்தமான் நிக்கோபார் தீவுகளிலும், மே 25ஆம் தேதிக்குள் கேரளாவிலும் தென்மேற்கு பருவமழை தொடங்கும் என ஐரோப்பிய வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. தமிழகத்தில் வழக்கத்தை விட முன்கூட்டியே தென்மேற்கு பருவமழை தொடங்கும் என கணிக்கப்பட்டுள்ளதால் வெப்பத்தின் தாக்கம் குறையும் என எதிர்பார்ப்பு. சென்னை மக்களின் முக்கிய குடிநீர் ஆதாரமான புழல் ஏரியில் முழு கொள்ளளவான 3300 மில்லியன் கன அடியில் தற்போது 2047 கன அடிநீர் மட்டுமே உள்ளதால் கோடை காலத்தில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம். புழல் ஏரியை முறையாக பராமரிக்காத அதிகாரிகளின் அலட்சியமே காரணம் என மக்கள் ஆவேசம். டெல்லியில் இந்தியா, சீனா, ரஷ்யா உள்ளிட்ட நாடுகளை கொண்ட பிரிக்ஸ் கூட்டமைப்பின் துணை வெளியுறவு அமைச்சர்கள் மற்றும் சிறப்பு தூதர்களின் சந்திப்பு கூட்டத்தில் பிராந்தியத்தில் நடைபெறும் மோதல்கள் குறித்து விவாதம். ஈரான் போர் தொடர்பான விவாதத்தில் ஒருமித்த கருத்து ஏற்படாமல் கூட்டம் முடிந்த நிலையில் UAE-யின் நிலைப்பாடு காரணமாகவே கூட்டறிக்கை வெளியிடப்படவில்லை என தகவல். ஸ்பெயினில் நடைபெற்று வரும் மேட்ரிட் ஓபன் டென்னிஸ் தொடரில் பெண்கள் பிரிவில் அமெரிக்காவின் கோகோ கஃப் மற்றும் ஆடவர் பிரிவில் இத்தாலியின் ஜானிக் சின்னர் ஆகியோர் 4வது சுற்றுக்கு முன்னேற்றம். ருமேனிய வீராங்கனையை வீழ்த்தி கோகோ கஃப் மற்றும் டென்மார்க் வீரரை வீழ்த்தி ஜானிக் சின்னர் ஆகியோர் 4வது சுற்றுக்குள் நுழைந்தனர். இத்தாலியில் நடைபெற்று வரும் கால்பந்து தொடரில் இன்டர் மிலன் அணியுடனான ஆட்டத்தை 2-2 என்ற கோல் கணக்கில் சமன் செய்தது டொரினோ அணி.
இன்டர் அணியின் கடைசி நேர முற்றுகையையும் சமாளித்து கோல் கணக்கை சமன் செய்த டொரினோ அணி. லண்டன் மாரத்தான் வரலாற்றில் புதிய சாதனை படைத்தார் கென்யாவின் செபாஸ்டியன் சாவ். முந்தைய உலக சாதனையான 2 மணி நேர சாதனையை முறியடித்து 1 மணி 59 நிமிடம் 30 வினாடியில் ஓடி இலக்கை அடைந்தது விளையாட்டு உலகை அதிர வைத்துள்ளது. டல்லடேகாவில் நடந்த நாஸ்கார் கார் பந்தயத்தில் நிகழ்ந்த பயங்கர விபத்து துரதிர்ஷ்டவசமானது என அமெரிக்காவின் பிரபல கார் பந்தய வீரர் பப்பா வாலஸ் வருத்தம் தெரிவித்துள்ளார். 200 மைல் வேகத்தில் நடந்த சங்கிலி விபத்தால் பந்தயம் நிறுத்தப்பட்டதற்கு பொறுப்பேற்றுக் கொள்வதாகவும் பப்பா வாலஸ் உருக்கம்.